ஹாய் கைஸ், மதுரை மாட்டுதாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்ட். பல நாட்கள் என்ன பல மாதங்கள் ஆச்சு இந்த பக்கம்லாம் வந்து. எப்போ மதுரை சைடு வந்தாலும் பக்கத்தில் எஸ்இடிசி பஸ் ஸ்டாண்டோடு அப்படியே ஓடிடுவேன். ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்திருக்கேன். காரணம் இல்லாமல் வருவேனா? காரணம் இருக்குது. சுகம், ஸ்ரீ சுகம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க கூட நம்ம நிறையா வீடியோஸில் கொலாப் பண்ணியிருக்கோம். அவங்களோட டூரிஸ்ட் பஸ் வ்ளாக்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அவங்களோட ஆம்னி பஸ்லும் கூட ட்ராவல் பண்ணி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அகெயின் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு புது ரூட்டு, ஒரு புது பஸ்ஸு, ஃப்ரெஷ்ஷான ஒரு ரூட் அப்படின்னே சொல்லலாம். மதுரையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு ரூட், மதுரை டு விஜயவாடா. சூப்பரில் செம லாங்கான ஒரு ரூட்டு ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே மதுரையிலேருந்து கிளம்பி சென்னை வழியாக விஜயவாடா வரைக்கும் ஆப்ரேட் ஆகுது. அந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ண போகிறோம். விஜயவாடா வரைக்கும் போய் முடிக்க வேண்டிய ஒரு வேலை பெண்டிங்கில் இருக்குது ரொம்ப நாளாக. ஸோ அதை வந்து இந்த வாட்டி முடிச்சு விட்ருவோம். ஸோ ஃபுல் ஸ்ட்ரெச்சும் நம்ம வந்து ஸ்லீப்பரில் புக் பண்ணியாச்சு. இந்த பஸ் வந்து ஏசி சீட்ரு ப்ளஸ் ஸ்லீப்பரு. நம்ம வந்து ஸ்லீப்பரில் தான் புக் பண்ணியிருக்கு. ரொம்ப லாங் ஜேர்னி. ஸோ கண்டிப்பாக வந்து நடுவில் நைட் டைம் ரெஸ்ட்லாம் தேவை. அதனால தான் ஸ்லீப்பரே புக் பண்ணியாச்சு. பிராண்ட் நியூ BS6 அசோக் லேலண்ட் பஸ்ஸு. சூப்பராக இருக்குது. எக்ஸ்டீரியர் இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். நானும் வந்து ஜாஸ்தி வளவலன்னு பேசினேன். நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸை பார்த்துட்டு வந்துருங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அப்புறம் பார்ப்போம். பஸ் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்டீரியர்ஸு இன்டீரியர்ஸ் உள்ள சீட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மார்னிங் தான் விஜயவாடாலேருந்து வந்திருக்கு. நேற்று மதியம் விஜயவாடாலேருந்து கிளம்பி மார்னிங் மதுரைக்கு வந்திருக்கு. இப்போ திருப்பி மதியம் மதுரையிலேருந்து கிளம்புது. ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் பார்த்துடலாம். சூப்பராக இருக்குல்ல இந்த வியூ. எத்தனை ஆம்னி பஸ்ஸஸ் பாருங்கள், மதுரை ஆம்னி பஸ் ஸ்டாண்ட். பிக்கப் பாயிண்ட்டுக்கு நம்ம வண்டியை கொண்டு வந்தாச்சு. பேசஞ்சர்ஸ் போர்ட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம டக்குன்னு இன்டீரியர் ஷார்ட்ஸ் பார்த்துடலாம். செம்ம கிளாஸியான ஒரு இன்டீரியர்ஸாக இருக்குல்ல. இது யூஸ்வலாக நம்ம பார்க்குற அந்த பிரகாஷ் கெப்பல்லா, எம்ஜி லீரா, எம்ஜி கிளைடர்ஸு, REC, வீரா, சட்லஜ், இத்தனை பாடி பில்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து யூஸ்வலாக தெரியும். பட் இது பார்த்திங்கன்னா சக்தி கோச் பில்டர்ஸ். நிறைய பேருக்கு இந்த கோச் பில்டர்ஸ் பற்றி தெரியாது. ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும். ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ் மட்டுமே இவங்ககிட்ட வந்து கோச் பில்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பஸ்ஸும் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பில்ட் பண்ண கோச் தான். பிராண்ட் நியூ அசோக் லேலண்ட் சேசிஸில் சக்தி கோச் பில்ட் பண்ண ஒரு 36 சொல்ல முடியாது, 6 rows இருக்குது. பட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சீட்ரு டபுள் ரோவில் சீட்ரு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ரோவில் வந்து ஸ்லீப்பர் கொடுத்துருக்காங்க. அப்பரில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் தான். இந்த பஸ் ஜேர்னிக்கு நான் புக் பண்ணியிருக்கிறது ஸ்லீப்பர் தான். ஆனால் இங்கே நேரில் வந்து இன்டீரியர்ஸில் சீட்டரை பார்த்தோன்னே சீட்ரு இல்லை செமி ஸ்லீப்பரை பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா நல்லா ஸ்டைலிஷாக சூப்பராக அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இந்த பஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்குது அந்த சீட்ரு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சீட்டரை பார்த்துருங்க. சீட்டரில் உட்காந்து என்னென்ன அமெனிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். நம்ம பர்த்தில் உட்காந்து பஸ்ஸு கிளம்புனதுக்கப்புறம் கூட நம்ம வந்து அமெனிட்டிஸ் பார்த்துக்கலாம். பட் சீட்டரில் இப்பயே வந்து நம்ம பார்த்துருவோம். ஏன்னா மதுரையில் போட் பண்ணுற பேசஞ்சர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் நான் சொன்னது.
சூப்பராக இருக்குல்ல. சீட்டராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ஷீட் கொடுத்துட்றாங்க. பின்னாடி வந்து ஒரு கவர் இருக்குது, அது வந்து வாஷபிள் கவர் தான், அவங்க பிராண்டிங் போட்டது. அப்புறம் பெட்ஷீட்டும் ஒன்று கொடுத்துட்றாங்க. சீட்டு பாருங்களேன், சூப்பராக நல்லா கம்ஃபர்டபுளான குஷனிங்கோட செம்மையாக கொடுத்துருக்காங்க. புஷ்பேக் ஃபெசிலிட்டி இருக்குது, ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. சூப்பரான ஒரு புஷ்பேக். நல்ல குஷனிங் இருக்கிற சீட்டில் இப்படி ஒரு புஷ்பேக் கிடச்சா கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். அண்ட் எல்லா சீட்டுக்கும் முன்பக்கம் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட்டு, வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, மேகசின் பவுச்சு, ஹூக்கு, அது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அண்ட் மேலே பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்டு, அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட், அதுவும் பக்காவாக இருக்குது. செம்மங்க, சூப்பரான இன்டீரியர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து வெளியில் போயிடலாம். ஏன்னா பேசஞ்சர்ஸ்லாம் போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. 3 o'clock ஆச்சு டைமு. 3:30 இங்கே மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து கிளம்புற டைமு. ஒத்தக்கடை பைபாஸ் போகிற வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குல்ல, அந்த டைமுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீப்பரில் உட்காந்து எல்லா அமெனிட்டிஸும் பார்த்துடலாம். மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்டுடைய என்ட்ரன்ஸ் இது. கிளம்புற பஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லைனாக இங்கே தான் நிற்க வச்சுருப்பாங்க எப்போவுமே. ஆப்போசிட்லேயே ஆஃபீஸஸ்லாம் இருக்கும். சுகம் டூர்ஸ்க்கு தனி ஆஃபீஸ் கிடையாது மதுரை மாட்டுத்தாவணியில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷர்மான்னு போட்டிருக்குல்ல, ஷர்மா ட்ராவல்ஸ் தான் பார்த்திங்கன்னா அவங்க போர்டிங்லாம் பார்த்துக்கிறாங்க. மதுரை டு விஜயவாடா, விஜயவாடா டு மதுரை டெய்லி சர்வீஸாக ஸ்ரீ சுகம் ட்ராவல்ஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. டெய்லியுமே இந்த சர்வீஸ் இருக்குது. மதுரையிலேருந்து கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா 3:30 PM. இதை வந்து நீங்கள் கட் சர்வீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மதுரையிலேருந்து விஜயவாடா போகிற பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் தான். பட் சப்போஸ் மதுரையிலேருந்து நீங்கள் சென்னை போகிறதா இருந்தாலும் புக் பண்ணிக்கலாம், இல்லை சென்னையிலேருந்து விஜயவாடா போகிறதா இருந்தாலும் புக் பண்ணிக்கலாம். இப்போ மதுரையில் வந்து 3:30 கிளம்புறது, நைட் ஒரு 11:30 11:45 உங்களுக்கு வந்து சென்னை ரீச் ஆகிடும். சென்னை இன்டீரியர்ஸ்குள்ளேயே சிட்டிக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணிடுறாங்க. ஹாய் சார், உங்கள் பேர்? அன்வர் பாஷா. எங்கே வருவீங்க? மதுரை டு விஜயவாடா. பஸ் ரூட் இல்லை, நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் வேலூர், பஸ் மாத்தூர். ரைட், ஓகே, சரி. இப்போ மதுரையில் விஜயவாடா போகிற இது பஸ் நடுவில் எங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுவீங்க, என்னென்ன ரூட்டில் போகுது? சார் இது நேராக திருச்சி, சமயபுரத்தில் ரெஸ்ட் ரூம் போடுவோம். ஒரு 20 minutes போடுவோம். ரெஸ்ட் ரூம் போயிட்டு 10 minutes வண்டி மூவ் பண்ணுறோம். எல்லா கஸ்டமரும் வந்தோம்னா நேராக போய் சென்னை செங்கல்பட்டு வழியாக போவோம். செங்கல்பட்டு போய்ட்டு பெருங்குளத்தூர், பெருங்குளத்தூர் போய்ட்டு அவுட்டர் பைபாஸ் போவோம். நேராக மதுரை கோயம்பேடு போய்ட்டு நம்ம ரெட்லிஸ் வழியாக செங்கல் விஜயவாடா போடுவோம். டிராவலில் போடுவோம். 80 சார், 80 தான். நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புது வண்டி BS6 தான் போட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. பேசஞ்சரில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்று கரெக்டாக வராங்க. என்ன ஒன்று டைமிங் வரலாம், ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு பேசுகிறாங்க டிரைவருக்கு, அவ்வளோ தான். அவங்களே புரிஞ்சிக்க மாட்டிருக்காங்க நம்மளுக்கு. இவங்க பஸ்ஸுக்கு பிராண்டிங்னு வச்சுருக்கிற பேர் தான் பயணம்னு வச்சுருக்காங்க. மற்றபடி வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா சுகம் ட்ராவல்ஸ்.in தான் இருக்கும். மேலே வச்சிங்களா?
அதிலே போடுங்கன்ற அதிலே போடு 7 பேர் தான் அதிலே போடு கேபின் ரைட் நமக்கு சூப்பராக போய்கிட்டு இருக்கு. மதுரை தாண்டி பார்த்தீங்கன்னா திருச்சி பிக்கப்பும் இருக்குது. திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டே வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து எங்கேயும் பிக்கப் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக சென்னை தான். போயிட்டு தான் இருக்காங்க. எக்ஸ்பிரஸ் ஐடியா விஜயோட போயிட்டு இருக்கோம். அப்படியே கார்காரன் முன்னாடி உள்ள விடலாம். கார்காரன் முன்னாடி சொல்கிறேன். நம்ம ஜேர்னியில் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப் சமயபுரம் டோல் தாண்டி நிறுத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் பிரேக்கு ப்ளஸ் டீ காஃபி பிரேக்கு. டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நிறுத்துவாங்க, அது உளுந்தூர்பேட்டைக்கிட்ட நிறுத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வண்டி வந்து கேபின் ரைடில் பார்க்கும்போது அப்படியே சும்மா பறக்குதுங்க. 80 தான் ஸ்பீட் லிமிட்டு, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. BS6க்கு 80 தான் லிமிட்டு. ஆனால் அந்த 80யவே மேக்ஸிமம் வச்சு செம்மையாக ஓட்டிகிட்ருக்காரு. இங்கே திருச்சி தாண்டி தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம், அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சல்லுன்னு போயிட வேண்டியதான். உளுந்தூர்பேட்டையில் டின்னர் ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்னை போர்டிங்லாம் பார்க்க வேண்டியது தான். எப்போவுமே இங்கே தான் நிறுத்துவாங்களாமா ஈவினிங் டீக்கு. நல்ல ஒரு நீட்டான ஒரு ஸ்டாப்பு. ஒரு சின்ன குட்டி ரெஸ்ட்டுக்கு அப்புறம் இப்போ நம்ம ரீச் பண்ணியிருக்கிற இடம் உளுந்தூர்பேட்டை டோல் தாண்டி டின்னர் பிரேக் நிறுத்தியிருக்காங்க. செங்குறிச்சி டோல் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ 9 o'clock ஆகுது. கரெக்டான டைம் டின்னருக்கு இங்கே நிறுத்தியிருக்காங்க. ஒரு நல்ல ப்ரீமியமான ஹோட்டலில் தான் நிறுத்தியிருக்காங்க. உள்ளே போய் டக்குன்னு டின்னர் சாப்பிட்டுட்டு வந்துட்டு கம்ஃபர்ட் எப்படி இருந்துச்சு, ஏன்னா உள்ளே இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். ஸோ கம்ஃபர்ட் பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும்ல, சாப்பிட்டு போயிட்டு வந்து சொல்கிறேன். வீக்கெண்டில் ரோட்டில் டிராஃபிக் தான் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்தா ஹோட்டல்ஸில் க்ரௌடும் ஜாஸ்தியாக இருக்குங்க. சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே செம்ம டைம் ஆகிடுச்சு. உள்ளே அவ்வளோ பேர் இருக்காங்க. வீக்கெண்ட்னால எல்லோரும் பார்த்திங்கன்னா சென்னை நோக்கி போயிட்டுருக்காங்க லீவெல்லாம் முடிச்சுட்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. எப்படியோ சாப்பிட்டு முடிச்சாச்சு லைட்டாக. சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு ஹோட்டலு, நல்ல ஒரு ப்ரீமியமான ஹோட்டலு, சூப்பர். நெக்ஸ்ட்டு ரைடை பற்றி சொல்லணும்னா செம்ம கம்ஃபர்ட்டுங்க. அந்த பர்த்து வந்து பார்த்திங்கன்னா தலகாணி கொடுத்து பெட்ஷீட் கொடுத்து உள்ளே வந்து அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. நல்ல ஒரு சூப்பரான ஸ்லீப்பு. கரெக்டாக வந்து அட்டெண்டர் அண்ணா வந்து எனக்கு எழுப்பி விட்டதுக்கப்புறம் தான் நான் எந்திரிச்சேனே. இல்லாட்டி வந்து இந்த ரெஸ்ட் ஸ்டாப்பையே நான் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். சாப்பிட்டாகணும்ல, இதுக்கப்புறம் டின்னர் நிறுத்த மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரைடை கண்டினியூ பண்ணி போவோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டையிலேருந்து சென்னை தான். நேராக சென்னை போய் ட்ராப்பு பிக்கப்லாம் முடிச்சுட்டு விஜயவாடா ரூட்டு ஜாயின் பண்ணிடுவோம். மதுரை மேலூர் டோல்கேட் தாண்டி சமயபுரம் டோல் வரைக்கும் நம்ம இன்னைக்கு கேபின் ரைட் கவர் பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக நமக்கு அந்த சென்னை விஜயவாடா ரூட்டில் கேபின் ரைட் பண்ணுறது தான் செமையாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கிற லைன் தான். பட் விஜயவாடா ரூட் நமக்கு வந்து தனி. ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சென்னை பிக்கப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேபின் ரைட் சென்னை டு விஜயவாடா ரூட்டில் கண்டினியூ பண்ணுவோம். 2 hours later.
மிட் நைட் வணக்கம் சென்னை. சென்னை கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டு இங்கே தான் பார்த்தீங்கன்னா பிக்கப் கொடுத்துருக்காங்க. ட்ராப்பும் இது வரைக்குமே இருக்குது. ஸோ ட்ராப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா செங்கல்பட்டு டோல்லேருந்தே ஸ்டார்ட் ஆகி ரெகுலராக நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராப்பிங் பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிவிட்டு நம்ம போரூர் பைபாஸ் வழியாக வந்துட்டோம். போரூர் டோல்கேட் வழியாக மதுரை வாயில் வந்து கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து விஜயவாடா ஏறுற பேசஞ்சர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்க போதுன்னா பாடி வழியாக போகிறோம். பாடி, ரெட்டேரி, மாதவரம், ரெட் ஹில்ஸு அந்த ரூட்டில் போய் நம்ம ஆந்திரா ஹைவே, தடா ஹைவே ஜாயின் பண்ண போகிறோம். எப்போவுமே பஸ் vlogனா சென்னையில் ஏறுவேன் இல்லை சென்னையில் முடிப்பேன். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பஸ் vlogல சென்னை வழியாக நம்ம வந்து பாஸ் பண்ணி போகிறோம். ஸோ நம்ம மதுரை விஜயவாடா ஜேர்னியில் பாதி கடல் தாண்டியாச்சு. ஒரு 450 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து விஜயவாடா இது ஒரு 450 இருக்குமாண்ணா? இது ஒரு 450 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ பாதி முடிச்சாச்சு, பாதியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஜேர்னியில் நம்ம சென்னையை பாஸ் பண்ணி மட்டும் இல்லை, என் வீட்டையே பாஸ் பண்ணி போகிறோம். பாடி லூகாஸ் டிவிஎஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என் வீடு ரொம்ப கிட்ட தான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச தூரம் கேபின் ரைட் பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக நம்ம கும்மிடிப்பூண்டியில் இருக்கோம். அதாவது ஆல்மோஸ்ட் ஆந்திரா பார்டரை நெருங்கிட்டோம். கும்மிடிப்பூண்டியை தாண்டினா அடுத்து தடா வந்துடும், ஆந்திராக்குள்ளே என்ட்ராயிரும். கொஞ்சம் தூரம் கேபின் ரைட் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து நிறைய பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம கொஞ்சம் லேட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மதுரையிலேருந்து சென்னை வரும்போதே அந்த ஹைவேல பயங்கரமான டிராஃபிக்கு, அதுலேயே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விடிஞ்சதுக்கப்புறமே நிறைய டைம் இருக்குது கவர் பண்ணதுக்கு. எஸ்பெஷலி அந்த குண்டூர் விஜயவாடா செக்ஷன்லாம் வரும் மார்னிங் ரோட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக மார்னிங் கவர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வண்டியாக போயிட்டு இருக்கறனால பெருசாக எதுவும் ஓவர்டேக்கும் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து சீக்கிரமே கேபின் ரைடை முடிச்சுட்டு தூங்கி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் சூப்பராக கவர் பண்ணிடலாம்.
குட் மார்னிங் கைஸ். ஆந்திர பிரதேஷ் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த பக்கம்லாம் வந்திருந்தா அப்படியே பயங்கர ஃப்ளட்டிங்காக இருந்திருக்கும். இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கிருஷ்ணா ரிவர்லாம் தாண்டி தான் போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்டு இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா குண்டூர் கிட்ட வந்தாச்சு. சிலுக்குலூர்பேட் அப்படிங்கிற ஊரை தாண்டி குண்டூர் கிட்ட நெருங்கிட்டோம். உங்களுக்கு ட்ராப் பார்த்தீங்கன்னா நெல்லூர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நெல்லூர்லேருந்தே நிறைய பேசஞ்சர்ஸ் இறங்க ஆரம்பித்தாங்க. ஒரு சில பேசஞ்சர்ஸ் நெல்லூர், ஓங்கோல், அப்புறம் இங்கே சிலுக்குலூர்பேட்டு, அடுத்து குண்டூர் இறங்குவாங்க. அதுக்கப்புறம் விஜயவாடா தான், மங்களகிரி விஜயவாடான்னு வரும். விஜயவாடாக்கு இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour இல்லை 1 hour 15 minutes போயிடலாம். ஆக்சுவல் ரெஸ்ட் ரூம் ஸ்டாப் இது கிடையாது. பட் நிறையா பேசஞ்சர்ஸ் ரெஸ்ட் ரூம் ஸ்டாப் மார்னிங் கேட்டதுனால ஒரு பங்க்கில் நிறுத்தியிருக்காங்க. ஒரு 10 days முன்னாடி நடந்த விஜயவாடா ஃப்ளட்ஸு, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ரயில்வே பிரிட்ஜ் தெரியுது பார்த்தீங்களா? அந்த ரயில்வே பிரிட்ஜ்லாம் ஃபுல்லாக போச்சு தண்ணி. ட்ராக்கு கிட்டே வந்துருச்சு தண்ணி, அந்தளவுக்கு போச்சு. ஸோ நம்ம மதுரை விஜயவாடா ஜேர்னி முடிவுக்கு வருது. சூப்பரான ஜேர்னிங்க. புது பஸ்ஸில் சூப்பராக அமைஞ்சுது. ஆக்சுவலி டைமுக்கே வந்திருக்கலாம். டிலே ஆனதுக்கான காரணம் நேற்று நடந்த டிலே. அந்த மதுரை டு சென்னை செக்ஷன்லேயே அந்த டிலே நடந்துருச்சு. எதுவும் பண்ண முடியாது, வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால பயங்கரமான ஒரு டிலே நேற்று. எல்லா டோல்லையும் பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்கு. அதையெல்லாம் தாண்டி சூப்பராக நம்ம வந்து விஜயவாடாவில் இறங்கியாச்சு. விஜயவாடாவில் பார்த்தீங்கன்னா பென்ஸ் சர்க்கிள் இருக்கும். பென்ஸ் சர்க்கிள் தான் லாஸ்ட் ட்ராப்பிங் பாயிண்ட். அதை தாண்டி நான் வந்து இப்போ பார்க்கிங் வரைக்கும் வந்துட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு மத்தியானம் தான் அடுத்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேயே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து இந்த சைடு வர மாதிரி இருந்தால் மதுரை டு விஜயவாடா மட்டும் இல்லாமல் மதுரை டு சென்னை இல்லை சென்னை டு விஜயவாடா வர மாதிரி இருந்தால்
புதுசாக வந்திருக்கிற சுகம் ட்ராவல்ஸுடைய ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் பஸ்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு சர்வீஸாக உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து இந்த ரூட்டை வந்து கவர் பண்ணியிருக்கோம். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.